எல்லாருக்கும் காலை வணக்கம். வாங்க ஒரு புதினா சட்னி எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம். கடையில் ஸ்கூலுக்கு சீக்கிரமாக செஞ்சு கொடுக்கறதுக்கு இது யூஸ் ஆகும். ஒரு கடாயில் எண்ணெய் எடுத்துக்கோங்க. 4-3 வெட்டி வச்சுக்கோங்க. பெரிய வெங்காயம் இதுக்கு போட்டாவே நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயம் சேர்த்துணுன்னு அவசியம் கிடையாது. ஒரு தக்காளி, பெரிய தக்காளி ஒன்று சேர்த்துக்கோங்க. வெங்காயம் சேர்த்தும் போது சேர்த்துக்கோங்க. ரொம்ப வர இந்த பொன்னிறமாக வதக்கிற அளவுக்குலாம் வதக்கிறாதீங்க, நல்லாவே இருக்காது. நார்மலாக ஓரளவுக்கு வதக்குனீங்களா போதும். 2 வரமிளகாய் போட்டுக்கலாம். இதுக்கு வரமிளகாய் போடுங்க, பச்சை மிளகாய் போட வேணாம். எல்லாமே நார்மலாக வதக்குனீங்களா போதும். ஒரு 4-5 பல் பூண்டு போட்டிருக்கேன். அதுலேயே நிறையா போட்டு ரொம்ப இதாக வதக்குனீங்களா வரன்னு வதக்குனீங்களா நல்லாவே இருக்காது. ஓரளவுக்கு இப்படி இருக்கும்போது கொஞ்சம் கொதி வரட்டும். தக்காளி மட்டும் பச்சை வாசனை போகிறோம், லைட்டாக வதங்கினா போதும். அப்புறமே நம்ம ஒரு கைப்பிடி அளவு, நான் 10 ரூபாய்க்கு தான் வாங்கியிருக்கேன். ஏன்னா 2 பேர் இருக்கனால நீங்கள் எவ்வளோ உங்கள் வீட்டில் இருக்கீங்களோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு வீட்டில் 2-3 பேர் இருந்தீங்களா தக்காளி இன்னும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். வாஷ் பண்ணி வச்ச புதினாவை சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கல் உப்பு வேகிறதுக்காக. அதுலேயே தண்ணி ஊற்ற வேண்டாம். தக்காளிலேயே தண்ணி விட்ருக்கனால தண்ணி ஊற்றோம்னா கீரை லைட்டாக தண்ணி விடும். அதுக்காக அப்படியே வெந்துட்டுருக்கோம். வேகட்டும். ஒரு 5 நிமிஷம் வெந்தால் பாருங்கள். இந்த அளவுக்கு பாருங்கள். கொஞ்சம் ரொம்ப வரன்னு இது பண்ணிடாதீங்க. லைட்டாக தண்ணி பாதம் இருக்கணும் அரைக்கிறப்ப. அப்போ தான் க்ரீனிஸாக வரும், இல்லைன்னா பிளாக்காக இருக்கும். கொஞ்சம் புளி, தேவையான அளவுக்கு ஒரு 4-5 பல் தேங்காய் எடுத்துக்கிறோம். இதுக்கு இதுதான் மஸ்ட்டு. தேங்காய் போட்டே ஆகணும். அவ்வளோதான். எல்லாம் சேர்த்து கொஞ்சம் நல்லா ஆற வச்சதுக்கு பிறகு எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கோங்க. நல்லா பேஸ்ட்டாக சூப்பரான புதினா சட்னி ரெடி. நான் ஏற்கனவே என் சேனலில் நிறைய சட்னி போட்டிருக்கேன், வேணால் வாட்ச் பண்ணி பாருங்கள். வீட்டில் செஞ்சேன். அவ்வளோதான். போட்டு அரைச்சிக்கோங்க. 2 நீங்களாவே நல்லா மஞ்சிரும் க்ரீனிஷாக. இந்த பதத்துக்கு எடுத்திங்கன்னா மட்டும் தான் க்ரீன் கலராக நல்லா வரும். கொஞ்சம் இன்னுமே நல்லா வதன்னு வதக்குனீங்களா வராது கண்டிப்பாக. பாருங்கள். தாளிப்பு எடுத்துக்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் கடுகு போட்டு கருவேப்பிலை போட்டு தாளிச்சா புதினா சட்னி ரெடி. வாங்க சாப்பிட்லாம்.